சனி பகவான் 10ல போயிட்டா கர்மாவின் பலனை 100% குடுப்பாருங்க. ஏன்னா சனி வந்து 10 ஜீவனக்காரனே சனிதான். கர்மா பலனை 100% குடுப்பவரும் சனிதான். அப்ப அந்த சனி பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது, தொழில் நிலையில் நல்ல ஒரு வேகத்தையும், விவேகத்தையும், தொழில்ல அதுல உண்டான ஒரு தன்மைகள் அதிகம் செய்ய வைப்பார். தொழில்ல கவனத்த அதிகம் செலுத்த சொல்லுவார்ன்னு வச்சுக்க. தொழில்ல கவனத்த செலுத்த உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுது. தொழில் இதுல பாருன்னு சொல்லுது. ஏன்னா 10ல் ஒரு பாவியாச்சு இருக்க வேண்டும் என்று ஜோதிடர் சொல்லாடல். அப்ப உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானே வந்துட்டார். கர்மக்காரனே வந்துட்டார். தொழில்காரனே வந்துட்டார். அப்ப தொழில்காரன் ஜீவனக்காரன். அப்ப தொழிலை கவனமுடன் செய்ய வேண்டும். தொழில்ல கவனிப்பது, அதே மாரி பிறருக்கு நீங்க தான தர்மங்கள் செய்வது மூலியமாக உங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு போவது, 10ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வருவது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை குடுக்கும். அப்ப சனி பகவான் வந்துங்க, இப்போ 9லிருந்து 10க்கு போறாரு. 10ஆம் இடம்ங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை குறிக்கக்கூடியது. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம்னா, தர்ம நிலையும், கர்ம நிலையும் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு பாவம் இந்த சனி பயிற்சியாக வருகிறது. அப்போ உங்களோட ஆதிபத்தியம் ரீதியாக சனி பகவானோட பலனை நீங்க சொல்லிட்டேன். அப்ப கர்ம, தொழில நீங்க சரியா கவனிக்கணும், பார்க்கணும். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்ப தொழில பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு அடுத்த கேள்வியே வருது. அதாவது தொழில்ல வர பணத்தை நீங்க சேமிப்புல போடணும். எதுல சேமிப்பில் போடலாம்? அப்படின்னா, ஒரு இடம் வாங்குவதில சேமிப்பு பண்ணலாம். ஏன்னா, உங்க ராசியே சனி பகவான் வந்து பார்வை இருக்கிற இடம் 10ஆம் இடங்க. அவரோட பார்வை 3, 7, 10ங்க. 3 பார்வை உண்டுங்க. இப்போ உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன? விரயம். அப்ப விரயத்தை சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறார். அந்த இடம் நிலஸ்தானம், ஸ்திரமான ஸ்தானம். அப்ப ஸ்திரமான ஒரு பொருளை வாங்குவது உங்களுக்கு சிறப்பு. தொழில் மூலியமா வரக்கூடிய தொழிலுக்கு தேவையான ஒரு இரும்பு சம்பந்தமான பொருளு, மிஷினரி இந்த மாரி ஒரு பொருள்லாம் நீங்க தொழிலுக்கு வாங்குவது ஒரு சிறப்புங்க. அப்ப தொழிலுக்கு உண்டான இடத்த வாங்குவது, இல்லாட்டி தொழிலுக்கு உண்டான ஒரு ஆபீஸ் போடுவது, இல்லாட்டி தொழிலுக்கு உண்டான ஒரு இடத்த வாங்கி கட்டுவது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில செய்வது சிறப்புங்க. இதெல்லாம் இல்லாட்டினா உங்க தொழிலுக்கு உண்டான ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு சேமிப்புல, அதாவது ஒரு ஆர்டி போடுறாங்க, ஒரு சீட்டு போடுறது, ஒரு பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, நம்ம மாசம் ஒரு இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட்ட போட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு நிதிநிலை ஆகி, அது ஒரு அமௌண்ட்டா வந்து உங்களுக்கு சேரக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா, சனி பகவானோட 3ஆம் பார்வையே விரய பார்வைங்க. 12ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப உங்களுக்கு தொழில்ல விரயம் வர்றதுக்கு தடுக்கக்கூடிய வழியே இந்த சேமிப்பாக்கும். விரயத்த சேமிப்பாக்குனீங்கன்னா, விரயம் உங்களுக்கு வராது. அடுத்தது சனி பகவான் 4ஆம் இடத்த பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக.